Assalamu alaikum, alaikum, yeah. Assalamu alaikum, alaikum, yeah. Nabi Rahman wa sallama alayhim tasliman kathira. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalam ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-'ala mahkami tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم أصحابي أمانة لأمتي فإذا ذهب أصحابي أتى أمتي ما يوعدون أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாமல்ல நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, எல்லாமல்ல இறைவன் இந்த உலகத்தை படைத்து வானத்தில் பூமியில் கடலுக்கு அடியில் இப்படி பல்வேறுபட்ட உயிரினங்களை உருவாக்கி அந்த உயிரினங்களில் உயர்வான படைப்பாக மனித சமூகத்தை இறைவன் உருவாக்கி தந்தான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இதை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்லுவான். இறைவன் படைத்த கோடிக்கணக்கான படைப்புகளில் பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளில் உயர்ந்த உன்னதமான ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய இறைவனின் பிரதிநிதிகளாக இறைவன் படைக்கப்பட்ட படைப்புகளில் உன்னதமான படைப்பு மனித படைப்பு. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை
அழகிய வடிவத்தில் படைத்தேன் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் பதிவு செய்வான். இப்படி படைக்கப்பட்ட மனித சமூகத்தில் இறைவனை அறிந்து இறை மார்க்கத்தை புரிந்து அதை ஏற்றவர்கள் ஒரு பக்கம், இறைவனை அறியாமல் இறைவனின் மார்க்கம் புரியாமல் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மாற்றார்கள் இன்னொரு பக்கம். இந்த நிலையில்தான் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமூகம் இறை மார்க்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய வேதங்களின் அடிப்படையில் அந்த சமூகத்தை, அந்த மக்களை அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்ற இறைவனுடைய மாபெரும் உயர்ந்த சித்தாந்தம். அந்த அடிப்படையில் தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதற்கொண்டு காத்தமுன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்தனை நபிமார்களும் இறை மார்க்கத்தை இந்த உலகத்தில் சொன்னவர்கள். அத்தனை நபிமார்களும் ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் எத்தி வைத்தவர்கள். அத்தனை நபிமார்களும் ஓரிரை கொள்கையை இந்த உலகத்தில் போதனை செய்தவர்கள். இப்படி அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களின் முத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் நபியாக, கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் நபியாக, கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை சமூகங்களுக்கும் நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் நபி அல்ல, இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் ரஹ்மத் அல்ல. அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைகளை குறித்து சொல்லும் போது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றுதான் சொல்லுவார். அகில உலகத்திற்கும் அருள் கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தனை மனிதர்களுக்கும் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை, வேதத்தை பெற்ற நிலை முதற்கொண்டு சுமார் 23 ஆண்டுகள், மக்காவில் 13 வருடங்கள், மதீனாவில் 10 வருடங்கள் மார்க்கத்திற்காக பல்வேறுபட்ட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், உயிர் பொருள் சேதங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு பொறுமையோடு சகித்துக் கொண்டு இறைவனுக்காக இறை மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்ததற்கு பிறகு அவர்கள் சொன்ன மார்க்கத்தை, அவர்கள் பெற்றுத் தந்த வேதத்தை, அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை இன்றளவும் நாம் பின்பற்றுகின்றோம். அதன் தொடராக அதை பின்பற்றி வாழுகின்றோம். அந்த பாதையில் தான் இன்றும் நாம் நடக்கின்றோம் என்ற ரீதியில் சொன்னால் அதன் முதல் காரணம் அதை இன்றளவும் பாதுகாத்து தந்த சஹாபா பெருமக்கள். அந்த மார்க்கத்தை அடிப்பெறலாமல், தடுமாறி விடாமல் இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று தந்த வேதத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளையும் இன்றளவும் இந்த சமுதாயம் பின்பற்றி வருகின்றது என்று சொன்னால் அதன் மூலாதாரம் சஹாபா பெருமக்கள்.
اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேர ஹஜ்ஜில் 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்ன வார்த்தை இறங்கிய வேதத்தின் வசனம் இது. பெருமானாரின் இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ் வேதத்தின் வசனத்தை இறக்கினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இஸ்லாத்தை, உயர்ந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன். என்னுடைய நிஅமத்துகளால் நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்ற வாசகத்தை அல்லாஹ் இறக்குகின்ற போது அதை கேட்டவர்கள், அதை பார்த்தவர்கள், பெருமானாரின் வார்த்தையை உணர்ந்த சஹாபா பெருமக்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் பெற்ற அந்த வார்த்தையை 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உணர்ந்த அந்த உணர்வை, அந்த சஹாபா பெருமக்கள் கேட்ட நபியினுடைய வார்த்தையை இன்று உலகம் முழுக்க பேசப்படுகின்றது, புகழப்படுகின்றது, அதை பின்பற்றப்படுகின்றது என்று சொன்னால் இதன் ஆணிவேர் அந்த சஹாபா பெருமக்கள். அரபி மொழியில் சஹாபி என்று சொல்வதற்கு நண்பர்கள், தோழர்கள் என்று பொருள்படும். சஹாபா, சஹாபி என்று சொன்னால் நண்பர்கள், தோழர்கள் என்று பொருள்படக்கூடிய வார்த்தை அது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சஹாபாக்கள் என்று சொல்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்திருந்த, அவர்களை பாதுகாத்த, அவர்களுக்கு உறுதுணையாக வாழ்ந்த, எல்லா நிலையிலும் பெருமானாரோடு சேர்ந்தே இருந்த அந்த தோழர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஒரு மனிதர் நினைத்தால் சஹாபியாக ஆகிவிட முடியுமா என்று சொன்னால் ஒரு காலம் முடியாது. யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வை நேரடியாக பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு கடைசி வரை முஸ்லிமாக, முஃமினாக வாழ்ந்து மரணித்தவர்கள் மாத்திரம்தான் சஹாபாக்கள். நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் உயர்த்தி சொல்லக்கூடிய உன்னதமானவர்கள் சஹாபா பெருமக்கள். இதில் எல்லா சஹாபாக்களையும் விட சிலரை பெருமானாரின் வார்த்தைகளாலேயே உயர்ந்த நிலையில் நமக்கு காட்டி தந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, தல்ஹா, ஜுபைர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், ஸைத், அபூ உபைதா போன்ற உன்னதமான சஹாபாக்களை இந்த உலகத்திலேயே இவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினாலேயே அஷரத்துல் முபஷ்ஷரா, சுப செய்தி சொல்ல போட்ட 10 நபர்கள் சுவனத்தை கொண்டு அந்த சஹாபா பெருமக்கள். எல்லா சஹாபாக்களும் சஹாபாக்கள் தான், பெருமானாரை பார்த்தவர்கள் தான், அவர்களோடு வாழ்ந்தவர்கள் தான், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்றிருந்தாலும் சில சஹாபாக்களின் கண்ணிய உயர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வார்த்தையினால் நமக்கு சொல்லித் தந்தார்கள். சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபா பெருமக்கள். அதற்கு அடுத்தபடியாக முஹாஜிர்கள், யார் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இறை மார்க்கத்திற்காக, இறை வேதம் சொன்ன வழியில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கும் பல்வேறுபட்ட மாகாணங்களுக்கும் ஹிஜ்ரத்துகள் செய்தார்களோ
அந்த சஹாபாக்கள் உயர்வானவர்கள், உன்னதமானவர்கள். அடுத்தபடியாக அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய மதீனத்து சஹாபா பெருமக்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களிடம் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் பாதியை கொடுத்தார்களே. தன்னிடம் 2 வீடுகள் இருந்தால் ஒன்றை கொடுத்தார்கள், 2 தோட்டங்கள் இருந்தால் ஒன்றை கொடுத்தார்கள். ஏன் 2 மனைவி இருந்தால் கூட தலாக்கு செய்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் முடித்து குடும்பமாக உருவாக்கினார்கள். அந்த அன்சாரி சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் மிக உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். அதற்கு அடுத்தபடியாக பெருமானாரின் முபாரக்கான வாயிலால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அஹ்லுல் பத்ர். பத்ர் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிராயுதபாணியாக இருந்தும் மார்க்கத்திற்காக எதிரிகளை எதிர்த்து நின்ற சஹாபா பெருமக்கள். அதற்கு அடுத்தபடியாக பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஹுதைபியா உடன்படிக்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கை கோர்த்த சஹாபா பெருமக்கள். மக்காவினுடைய வெற்றிக்கு முன்னால் பெருமானாரோடு எல்லா யுத்தங்களிலும் பங்கு பெற்ற சஹாபா பெருமக்கள். மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் எல்லா நிலையிலும் பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்த சஹாபா பெருமக்கள். ஏன் அத்தனை சஹாபா பெருமக்களுமே உயர்வானவர்கள், உன்னதமானவர்கள் என்ற சிந்தனை, என்ற உள்ளுணர்வு ஒவ்வொரு இறை நம்பிக்கையுடையவனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்று ஆரம்பித்த இஸ்லாம் உலகம் முழுக்க பல்வேறுபட்ட வளர்ச்சிகளை எட்டிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதன் அடித்தளம் அந்த சஹாபாக்களின் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அவர்களுடைய உயரிய ஈமானும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருமானார் பெற்றுத் தந்த வேதத்தை, குர்ஆனை, பெருமானாரின் வார்த்தைகளான ஹதீதுகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். இன்று நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய அருள்மறை குர்ஆன் ஷரீஃப், பெருமானாரின் காலத்தில் குர்ஆன் இது போன்று மொத்த ஏடாக இல்லை, மொத்த தொகுப்பாக இல்லை. ஈத்தம்பர மட்டைகளிலும் ஒட்டகத்தினுடைய எலும்புகளிலும் தோள்களிலும் குர்ஆன் எழுதப்பட்டிருந்தது. இந்த குர்ஆனை நமக்கு ஒன்று சேர்த்து தந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அவர்களின் உயர்வுக்கும் அவர்களின் மேன்மைக்கும் பல்வேறுபட்ட ஆதாரங்களும் அடிப்படை உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கால ஓட்டத்தில் சிலர்கள் அந்த சத்திய சஹாபா பெருமக்களை வழிதவறியவர்களாக, வழிகேடர்களாக சித்தரிக்க ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களுடைய விஷயத்தில் மிக தெளிவாக மார்க்கம் சொன்ன எல்லையை தாண்டியவர்கள் ஷியாக்கள். மார்க்கம் சொன்ன எல்லையை கடந்தவர்கள் ஹவாரிஜிகள். மார்க்கத்தின் எல்லையை தாண்டியவர்கள் முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள். சஹாபாக்களை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களின் மீது இச்சை கட்ட ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களை, அவர்களின் கண்ணியத்தை குறைத்து மதிப்பிட ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் பெற்ற இன்பத்தையும் அவர்கள் பெற்ற அந்தஸ்தையும் ஒரு காலம் யாராலும் பெற்றுவிட முடியாது. பகல் முழுக்க நோன்பு நோற்றாலும், இரவு முழுக்க நின்று வணங்கினாலும், ஒவ்வொரு வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றினாலும், அதிகமான உம்ராக்கள் செய்தாலும், எத்தனையோ லட்சங்களை கோடிகளை தான தர்மங்கள் செய்தாலும்
சஹாபியினுடைய அந்தஸ்திற்கு யாரும் வர முடியாது. ஒரு காலம் அந்த நிலையை கூட யாரும் தொட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய நட்பை பெற்றவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். இந்த தகுதி கியாமத் வரை யாருக்கும் பெறப்போவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். பெருமானாருக்கு இறங்குகின்ற வகையை, மார்க்கத்தின் சட்டங்களை நேரடியாக அனுபவித்தவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். கியாமத் வரை இனி யாரும் இந்த நிலையை அடைய முடியாது. முன்னால் இறங்கிய அத்தனை வேதங்களிலும் சஹாபாக்களின் குணநலங்களை, வழிபாடுகளை அடையாளப்படுத்தப்பட்டது. இது போன்ற அந்தஸ்தை இனி யாரும் பெற முடியாது. அதிலும் குறிப்பாக நபிக்கு உறுதுணையாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழராக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்க பயணத்திற்கு உறுதுணையாக யார் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். யார் நினைத்தாலும், இரவு முழுக்க வணங்கினாலும், பகல் முழுக்க நோன்பு நோற்றாலும், கோடி கோடியாக தான தர்மங்கள், ஜகாத்துகளை கொடுத்தாலும் சஹாபியின் அந்தஸ்திற்கு வர முடியாது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக முஃமின்களே, நேர்வழி பெற்றவர்களே, சிறந்த சமூகமே என்று இறைவனுடைய வார்த்தைகளால் இறைவன் சஹாபாக்களை புகழ்ந்தான். ஆனால் கால ஓட்டத்தில் உருவான சில குழப்பவாதிகள், வழிகட்டவர்கள் சஹாபாக்களை திட்ட ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களின் கண்ணியத்தை குறைத்து மதிப்பிட ஆரம்பித்தார்கள். சிலர்களை உயர்த்தி சிலர்களை தாழ்த்தி பேச ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்ற சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பெற்ற அந்த நிலையிலிருந்து 40வது வயதிலிருந்து 23 ஆண்டுகள் எதை பார்த்தார்கள், எதை செய்தார்கள், எதை உண்டார்கள், எப்படி நடந்தார்கள், அத்தனையையும் இந்த சமூகம் சஹாபாக்களிடம் இருந்து தான் கற்றுக்கொண்டது. இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்றாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெற்று தந்த குர்ஆனை நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லுகின்றாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான ஹதீதுகளை நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லுகின்றாரோ, கண்டிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டி தந்த அந்த சஹாபாக்களை நேசித்தே ஆக வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய வழிமுறை. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி வணக்க வழிபாடுகளை கடந்தார்கள், அவர்களை பற்றி அறிவதற்கு ஆசைப்படக்கூடிய சமூகமாக உருவாக வேண்டும். சஹாபாக்களின் கூற்றுக்களை, உபதேசங்களை புரிந்து வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். சிலர்கள் சொல்லுவது போன்று அவர்களின் கண்ணியத்தை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அடியார்களுக்கு இறைவனுடைய சலாம் உண்டாகட்டுமாக. இறைவன் சலாம் சொன்னான். இறைவன் சலாம் சொன்னான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வஹப் இப்னு முனப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் இமாம்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இறைவன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய சலாம் அதை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள். அந்த சஹாபாக்களை இறைவன் தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு சலாமும் சொன்னான்.
அடுக்கடுக்கான வசனங்களில் சஹாபாக்களின் கண்ணியத்தின் உயர்வை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு போதனை செய்வான். அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. இந்த வார்த்தையை சஹாபாக்களை தவிர அல்லாஹ் யாருக்கும் சொல்லவில்லை. ஹிஜ்ரத் செய்தவர்களில் அன்சாரிகளே முந்தி ஈமான் கொண்டவர்களே, அவர்களை நல்ல விஷயங்களில் பின்பற்றுபவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் பொருந்துறது வேற, அவர்களின் பொருத்தத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னார். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். இந்த வார்த்தை வேறு யாருக்கும் அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. وَعِدَّتْ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي تَحْتَهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக சொன்னா அது வேறு. பெருமானாரின் வார்த்தைகளால் 10 சஹாபாக்கள் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள், அது வேறு. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சுவனத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் வாக்களித்தான். அல்லாஹ் வாக்களித்தான். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஇத்தத் லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த பொருந்திக் கொண்ட சஹாபாக்களுக்கு சுவனம் தயாராகி கொண்டிருக்கின்றது. ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனம். தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி, மகத்தான வெற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் மஸ்ஜித் குபாவை கட்டுகின்றார்கள். அந்த மஸ்ஜித் குபாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்க அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன், அந்த பள்ளியில் பெருமானாரோடு இருந்தார்களே, யுஹிப்பூன அய்யதஹரு, அவர்கள் பரிசுத்தத்தை பிரியப்படுகின்றார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன், அல்லாஹ் பரிசுத்தவான்களை பிரியப்படுகின்றான் என்று அந்த சஹாபாக்களின் உயர்வை அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக தெளிவுபடுத்தினான். والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم. ஹிஜ்ரத் செய்து வருகின்ற போது மக்காவில் மதீனாவில் இருந்த அன்சாரி சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு தேவை இருந்த போதும் ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களை அரவணைத்தார்களே. நிராயுதபாணியாக சொத்துக்களை, குடும்பங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, அந்த சஹாபா பெருமக்களை அரவணைத்தார்களே, அந்த அன்சாரி சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஹாஜத்தம் மிம்மா ஊது வயூசிரூன அன்ஃபுஸஹும் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்த போதும் மற்றவர்களை அரவணைத்தார்கள். தனக்கு பசி இருந்த போதும் மற்றவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். தனக்கு குடும்பம் இருந்த போதும் மற்றவர்களை அன்போடு பார்த்தார்கள். இவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்லுவான், வெற்றி பெற்றவர்கள் என்றே அல்லாஹ் பதிவு செய்வான். لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. அடுக்கடுக்கான வசனங்கள் சஹாபாக்களின் கண்ணியத்திற்கு, அவர்களின் மேன்மைக்கு, அவர்களின் உயர்விற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்கள் இவைகள் எல்லாம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டினார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை திட்டி விடாதீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் உகது மலையே தர்மம் செய்தாலும் அவர்கள் கொடுத்த ஒரு கைக்கு ஈடாகாது. அவர்கள் கொடுத்த ஒரு கைக்கு ஈடாகாது.
ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார் வாயத்துல் நிஃபாகி புஅதுல் அன்சார். பெருமானார் சொன்னார்களே, ஈமானுக்கான அடையாளமே அந்த சஹாபாக்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். நயவஞ்சகத்தின் அடையாளமே அந்த சஹாபாக்களை நீங்கள் வெறுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, அல் அன்சாரு லா யுஹிப்பூன இல்லல் முஃமின், ஈமானுடையவர்களை தவிர சஹாபாக்களை நேசிப்பவர்கள் இல்லை. வலா புஅதுஹும் இல்லல் முனாஃபிக், முனாஃபிக்குகளை தவிர சஹாபாக்களை வெறுப்பவர்கள் இல்லை. அடுக்கடுக்கான ஆதாரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் உயர்விற்கும் கண்ணியத்திற்கும் நமக்கு சொல்லி தந்தது. பெருமானார் சொன்னார்களே, கைருக்கும் கர்னி சும்மல்லதீன யதுனஹும் சும்மல்லதீன யதுனஹும், காலத்தில் சிறந்தது எனது காலம், அதற்கு பின்னால் சஹாபாக்கள், அதற்கு பின்னால் தாபியீன்கள், அதற்கு பின்னால் தபஅ தாபியீன்கள். மிக உயர்ந்த காலங்கள். சஹாபாக்களை ஏசி விடாதீர்கள். சஹாபாக்களை நேசிப்பது இந்த மார்க்கத்தின் அடையாளமாக நமக்கு சொல்லி தந்தது மார்க்கம். ஆனால் ஒரு சாரார் கால ஓட்டத்தில் சஹாபாக்களில் குறை காண ஆரம்பித்தார்கள். கடந்த வாரங்களிலே பார்த்திருப்போம் இணையதளங்களில். சென்னையினுடைய அந்த டவுசல்லேட் ஏரியா முழுவதுமாக அனாச்சாரங்களால், போரா இஸ்லாமிய முஸ்லிம்களின் ஆதிக்கத்தால் எப்படி வார்த்தை பதியப்பட்டது தெரியுமா? சென்னை அரசாங்கத்தால் நடைபெறக்கூடிய மாநகராட்சியா அல்லது போரா முஸ்லிம்களின் ஆட்சியா என்ற வார்த்தைகள் எல்லாம் பதியப்பட்டது. யார் இந்த ஷியாக்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருடம் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள் ஆட்சிகள் செய்தார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுமார் 5 வருடம் ஆட்சி செய்தார்கள். இந்த ஷியாக்கள் என்பவர்கள் முதல் 3 சஹாபாக்களையும் விட்டு விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கிலாஃபத்துக்கு, ஆட்சிக்கு தகுதியானவர் அலி மாத்திரமே என்று சொல்லுவார்கள். முன்னால் உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை காண ஆரம்பித்தார்கள். இவர்களின் ஆரம்பம் எப்படி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு சன்ஆ யமன் தேசத்தில் வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு சபா பிறப்பில் யூத மதத்தை சேர்ந்தவன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தந்திரமான முறையில் முஸ்லிம்களுக்குள் ஊடுருவி இஸ்லாத்தின் அடிப்படை ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரப்புகின்றான். தூய இஸ்லாத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள், அவனை பின்பற்றினார்கள். தங்களுக்கு தாங்களே ஷியா என்ற பெயரை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் தான் ஒற்றுமையாக ஒரே உம்மத்தாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் வாழ்ந்து வந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தினான். இறுதியில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்யக்கூடிய நிலைக்கு இஸ்லாமியர்களையே அவன் தூண்டினான். அவர்களுக்கென்று பல கிதாபுகளை உருவாக்கினார்கள். அவர்களுக்கென்று பல கொள்கைகளை போதனை செய்தார்கள். தொழுகையில் கூட 5 நேர தொழுகையை 3ஆக குறைத்தார்கள். இஸ்லாமிய பாங்குக்கு மத்தியில் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயரை சேர்த்தார்கள். அல் இஸ்திப்சார், தஹதீத் அல் அல்காம் போன்ற கிதாபுகளை அவர்களுக்கென்று உருவாக்கினார்கள். தகியா, நுசைரியா, முஆதா போன்ற பல்வேறுபட்ட கொள்கை குழப்பங்களை அவர்கள் உருவாக்கினார்கள்.
சஜிதாவில் கூட காகை ஷிஃபா என்று சொல்லக்கூடிய கர்பலாவில் நடந்த அந்த மண்ணை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஓட்டை கொண்டு நெற்றியில் வைத்து அதை தொழுகை நிறைவேற்றுவார்கள். பல்வேறுபட்ட குழப்பங்களை உருவாக்கித்தான் அவர்கள் இது போன்ற ஷியா போரா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அவர்கள் செய்வது அத்தனையும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீர்களே எனது சமுதாயம் 73ஆக பிரியும், அதில் 72 நரகத்திற்கு போகும், ஒன்றே ஒன்றுதான் சுவனத்திற்கு என்று சொன்னீர்களே யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார்? சஹாபாக்கள் கேட்டாங்க. என் சமுதாயத்தில் 73ஆக என் சமூகம் உடையும், அதில் 72 நரகத்திற்கு போகும், மீதமுள்ள ஒன்று சுவனத்திற்குள் செல்லும் என்று சொன்னீர்களே யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யாரு? சுவனத்திற்குள் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், மா அன வ அஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்த நடைமுறையில், எந்த வழிமுறையில், எந்த உறுதியில், எந்த ஈமானில் இந்த உலகத்தில் பயணத்தை செய்கின்றோமோ அதில் நிலைப்பவர்கள் மாத்திரம்தான். சஹாபாக்கள் காலத்தில் இப்பொழுது இருப்பதை போன்று இன்டர்நெட் மொபைல் வசதியெல்லாம் இல்லை. பெருமானார் எதை சொன்னார்களோ, பெருமானாரிடம் எதை பார்த்தார்களோ, கால் மடித்து பெருமானாருக்கு முன்னால் அமர்ந்து அதை பெற்றுக் கொண்டவர்கள் சஹாபாக்கள். எந்த இணையதள வசதியும் இல்லை. பெருமானார் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ அதை பார்த்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அவர்களை குறித்து சொல்லும் போது, ஃபஇன் ஆமனூ பிமிஸ்ரி மா ஆமன்தும், நீங்கள் ஈமான் கொள்ளணுமா, அந்த சஹாபாக்களுடைய ஈமா உங்களுக்கு வந்தாத உங்க ஈமா உண்மையான ஈமா. ஃபஇன் ஆமனூ பிமிஸ்ரி மா ஆமன்தும், அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அந்த நிலையில் நீங்கள் வராதவரை உங்கள் ஈமான் உண்மையானது அல்ல. பெருமானார் சொன்னார்களே, எப்படி பெருமானாரிடம் சஹாபா பெருமக்கள் கால்மடித்து மண்டியிட்டு உட்கார்ந்து மார்க்கத்தை கற்றார்களோ அது போன்றதுதான் சஹாபாக்களிடம் தாபியின்கள் கற்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தாபியின்களிடம் தபா தாபியின்கள் கற்றார்கள். பெருமானார் சொன்னார்களே, கைருல் குரூனில் கருணி சும்மல்லதீன யதுலஹும் சும்மல்லதீன யதுலஹும், எனது காலம் சிறந்த காலம், அதற்கு அடுத்த காலம் சிறந்த காலம், அதற்கு அடுத்த காலம் சிறந்த காலம். ஹிஜ்ரி 100, ஹிஜ்ரி 200, ஹிஜ்ரி 300. ஹிஜ்ரி 1 300 வரை உள்ள காலத்தை சிறந்த காலம் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹிஜ்ரி 300க்குள்ள அத்தனை இமாம்களும் வந்துட்டாங்க. 4 மதுஹபுகள், ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, 4 மதுஹபுகளின் இமாம்களும் இந்த ஹிஜ்ரி 300க்குள்ள பிறந்தவர்கள். சிலர்கள் சொல்லுவாங்க, மார்க்கத்தின் சட்டங்களை சொல்லும் போது இது யார் சொன்னா? இமாம் ஷாஃபி. ஷாஃபி என்ன நபியா? கேள்வி எப்படி? இமாம் அபூ ஹனீஃபா அவர் என்ன நபியா? இமாம் மாலிக் அவர் என்ன நபியா? அன்பானவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 80 சொச்சத்தில் பிறந்தவர்கள். பல சஹாபாக்களோடு வாழ்ந்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 93 பிறந்தவர்கள். இமாம் ஷாஃபி 150, இமாம் புகாரி 194. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப், அதை கொடுத்தவர்களே இமாம் அபூ ஹனீஃபாவும் இமாம் மாலிக்கும் இமாம் ஷாஃபியும். இந்த வருடங்கள் தெரியாததனால் தான் இவ்வளவு குழப்பங்கள். 4 மதுஹபுகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட காலத்தில் பெருமானாரால் சிறந்த காலங்கள் என்று சொல்லப்பட்ட காலத்தில் வந்தது.
நபியிடம் நேரடியாக சஹாபாக்கள், சஹாபாக்களிடம் நேரடியாக தாபியீன்கள், தாபியீன்களிடம் நேரடியாக தபா தாபியீன்கள். ஹிஜ்ரி 400, 500, 1400, 1447 இன்று வரை பெருமானார் தொடங்கி அத்தனை இமாம்களையும், சஹாபாக்களையும், தாபியீன்களையும், தபா தாபியீன்களையும், அத்தனை ஷஹீதுகள், குதுபுமார்கள், அத்தனை பேரின் உயர்வான வழியை பின்பற்றி வாழக்கூடிய உன்னதமான வழித்தடம் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். இதை தெரியாததனால் தான் இவ்வளவு குழப்பங்கள். யார் எப்ப பிறந்தான்னு தெரியாது, யார் எதை பின்பற்றான்னு தெரியாது. புதுசு புதுசா உருவாகக்கூடிய இயக்கங்களும் கொள்கைகளும் நம்மை எங்கே அழைத்து செல்லும் என்பது தெரியாது. ஆனால் விளக்கை நோக்கி பாயும் வெட்டின் பூச்சிகளை போன்று இளைய சமுதாயம். அன்பானவர்களே, இந்த மார்க்கம் சாதாரணமானது அல்ல, இந்த வேதம் சாதாரணமானது அல்ல, நாம் பெற்ற நபி சாதாரணமானவர்கள் அல்ல. எத்தனையோ நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத பாக்கியம். குந்தும் கைர உம்மத், உம்மத்தே முஹம்மதியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒருவராக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தான் என்று சொன்னால், நமது சிந்தனை, நமது எண்ணம், நமது வழித்தடங்கள், நாம் பின்பற்றக்கூடிய நிலைகள். முஸ்லிம் ஷரீஃபினுடைய முன்னுரையில் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள். ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். மார்க்கத்தில் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை சிந்தனை செய்து செயல்படுங்கள். சிந்தித்து பாருங்கள், யாரை பின்பற்றலாம், யாரை பின்பற்றக்கூடாது. சுமார் 35-40 ஆண்டுகளாக யார் யாரையெல்லாம் இந்த சமூகம் பின்பற்றியதோ அத்தனையும் பல வழக்குகளோடு குடும்பத்தை பிரிந்து நிராயுதபாணியாக சுக்குநூறாக போனது இந்த சமூகம். ஏன்? யார் யாரையோ பின்பற்றியதன் விளைவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, மன் ஷத்த ஷத்த ஃபின்னார். ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய சமூகத்தில் பிரிவுகளை பணத்துக்காக, பதவிக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக பிரித்து ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஷத்த ஃபின்னார், நாளை மறுமையிலும் நரகத்தில் அவன் தனியாக தாண்டிருப்பான். பெருமானாரின் எச்சரிக்கை. ஏராளமான செய்திகள். இந்த போராக்கள், ஷியாக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. அவர்களுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சஹாபாக்கள் அத்தனை பேரையும் உயர்த்தி பார்க்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, 3 விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஹுப்பு நபியிக்கும், பெருமானாரின் பிரியம். பெருமானாரின் குடும்பத்தார்கள், சஹாபாக்களின் பிரியம். குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. இது 3ஐயும் குழந்தையாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. இந்த பிரியங்கள் பெருமானாரின் மீது ஒருவருக்கு அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டு விட்டால், நீ தொழுகு என்று நாமெல்லாம் சொல்ல தேவையில்லை, அவனா தேடி தேடி செய்வான். நீ ஜகாத்து கூட நாம சொல்ல தேவையில்லை, மார்க்கத்திற்கு எது எல்லாம் சரியான அவனே செய்வான். நீ நோன்புலோரு, அவன் நோற்றுவான், நம்ம எழுப்பி விடுவான். பெருமானாரின் பிரியம் மேலோங்கி விட்டால் மார்க்கம் சரியாக ஆகும். பெருமானாரின் குடும்பத்தார்கள் மீது பிரியமும் நேசமும் உயர்ந்து விட்டால் அவனது மார்க்கம் நிலையாக இருக்கும். குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் அவன் சந்ததியை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்து விடுவான் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை.
எனவேதான் பெருமானார் இதை சொல்லிக் கொடுத்து வளருங்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் மார்க்கத்தில் பொதிந்து கிடக்கின்றது. அதை அறியாமல் புரியாமல் வழிதவறிய சமூகமாக இளைஞர்களும் சரி பெண்களும் சரி வழிதவறி வழிவேடர்களின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, உயர்ந்த ஈமானை தருவானாக. இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை ஏற்றதற்காக பலஸ்தீனத்திலும் ஈரானிலும் உயிரை விட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த மக்களை பார்த்தாவது நம்முடைய ஈமானை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நிகழ்காலத்திலேயே இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்கூடாக காட்டிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் இறைநேசர்களும் எந்த உயரிய மார்க்கத்தை நமக்கு எடுத்து காட்டினார்களோ, எந்த மார்க்கத்தின்படி அவர்கள் பிசகாமல் தடம்புரலாமல் வாழ்ந்து காட்டினார்களோ, அந்த மார்க்கத்தை உயர்வாக எண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை முழுவதுமாக கட்டுப்பட்டு சஹாபாக்களின் வாழ்க்கைகளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவான்களாக வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.